ஒரு சில நாள் அந்த வீட்ல மாவு இருக்காது இல்லையா? அப்பலாம் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றதுன்னு பயங்கரமா கன்ஃப்யூஸ்டா இருக்கு. இவங்க கிட்ட போயிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்றது? ஏதாவது ஐடியா குடுங்களேன் அப்படின்னு கேட்டா, "உன் இஷ்டம்ப்பா எது வேணா செய்" அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. உன் இஷ்டம். ஆனா, என்னைக்கு நம்ம வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்யணும், மாவெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி காலையிலே ப்ரிப்பேர்டா எந்திரிக்கிறோமோ, அப்பதான் வந்துட்டு எனக்கு பிரெட் ஆம்லெட் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஒரு பக்கம் என்னவோ நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு தோணுனாலும், இன்னொரு பக்கம் அவங்க அந்த ஒரு பிரெட் ஆம்லெட் செய்றதுக்குள்ள நம்மள எவ்ளோ வேலை வாங்குவாங்க அப்படி தெரியுமா? இத எடு, அத எடுன்னு சொல்லி மாத்தி மாத்தி வேலை வாங்குவாங்க. அவங்க ஒரு இடத்துல நின்னுப்பாங்க. நம்ம வந்து சுத்தி சுத்தி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்து குடுக்கணும். அது மட்டுமா, கூடவே சேர்த்து நமக்கு வந்து சமையல் கிளாஸும் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாங்க. பிரெட்ட இப்படிதான் வைக்கணும், மயோனைஸ் இப்படிதான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ண கட்டுதே. அப்ப வரும் பாருங்க. ஆனா வந்து நமக்கு சோறு தானே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அமைதியாயிடுவேன். நெறைய பேர் கமெண்ட் பண்றீங்க, "லீனா நீ ரொம்ப லக்கி. ரொம்ப கொடுத்து வச்சோப்பா. அண்ணா உனக்கு எவ்வளோ சூப்பரா குக் பண்ணிலாம் குடுக்குறாங்க, ஹெல்ப் பண்றாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் சுடு தண்ணி கூட வச்சு தர மாட்டேங்கிறாங்க." அப்படிலாம் சொல்றீங்க. அது உண்மைதான். அவங்க எனக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா அவங்க ஹெல்ப் பண்ணி குடுத்ததுக்கு பின்னாடி பாருங்க அந்த கிச்சன் எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத நான் எடுத்து கிளீன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடும் போல. அப்படி இருக்கு கிச்சனு. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. பட் டு பி ஃப்ராங்க், நான் வந்து உடம்பு நல்லா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்கிறேன். உண்மையாகவே எனக்கு உடம்பு முடியாதப்போ இவங்க இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி கொடுக்குறப்போ வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஃப்டர் மேரேஜ் நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் இவங்க தான். என் பெத்த தாயை ஓவர்டேக் பண்ணிட்டீங்கம்மா, ஓவர்டேக் பண்ணி